மேலும் அப்பா ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்காரு. பொண்ணு இல்லம்மா, பேய்கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆமா ஆமா, அந்த பக்கத்து விட்டு ராசிச்சு ராதிகா தானே? ராதிகா ஆண்டி இல்லம்மா, அது நீதாம்மா. அம்மா, உனக்கு ஓவர் மேக்கப் போட்டா பேய் மாதிரி இருப்பியே, அச்சசலாம் அதே மாதிரிதாம்மா இருக்கா. ஏய், என்னடி சொல்ற? ஆமாம்மா. சரி வா போய் பாப்போம். நானே வருவேன் ஆமாடி, என்னைய மாதிரியே இருக்கு. உன்னைய மாதிரி இல்ல, உன்னைய விட கொஞ்சம் அழகாதான் இருக்கு. இங்கே பாரு. மயங்கும் கண்ணை பாராமல் கலங்கும் நெஞ்சை கேளாமல் பிரிந்து செல்ல எண்ணாதே. நானே வருவேன் எங்கும் அங்கும். நீ என்னடி நிஜமா பேய் இருக்கு? அதானடி சொன்னேன். மரியாதை மரியாதை. என்ன மரியாதை? அதான் உன் வாழ்க்கை பேய் சித்தியோட விளையாண்டுட்டு நீ இருக்கு. வீட்டுக்கு ஒரே பொண்ணுடி. அதான் அங்க பேய் சித்தி வந்துருச்சுல. சக்கரவர்த்தியா சக்கரவர்த்தியா? அன்பே அன்பே, உன்னைத்தான். கொஞ்சம் திரும்பி பார். என்ன அன்பே, என்ன சொல்லலாம் இந்த பக்கம்? பாப்பாவை கோஸ்ட் ஸ்கூல்ல சேர்த்திருக்கேன். அட்மிஷன் ஃபார்ம்ல ஃபில் அப் பண்றதுக்கு அப்பா பேர் ஆவியா பாவியான்னு கேக்குறாங்க. இதுல என்ன சந்தேகம் சொல்லலாம்? எஸ் கிரேன்சில போடு. சரி அன்பே. பாப்பா எங்க? மாயா மாயா. அங்க குட்டிச்சாத்துன்னு வந்திருக்குமா? அது ஒண்ணு மாதிரியே இருக்கு. பேய் தங்கச்சி அம்மா எனக்கு. நீ சந்திரமுகே காஞ்சனா. நானே எத்தனை தடவை சொல்றது பேய் படத்துக்கு கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்கன்னு. போனா போச்சு. அப்பா, தியேட்டர்ல ஆடியன்ஸ் எல்லாத்தையும் பயம்படுத்தணும். அடி குட்டி பிள்ளாதே, பயப்படுத்துவியா? எரி விளக்க மாத்த. அடியே சக்காலத்தி. கனவா? யோ, எந்திரிக்கிறதுக்கு இவ்வளவு நேரமாயா? போய் வாச தொலைக்கணும், பால் கொண்டு வரணும், காஃபி போடணும், துணி துவைக்கணும், பாத்திரம் விளக்கணும், அப்புறம் டிஃபன் பண்ணணும். இவ்வளவு வேலை இருக்கு. உட்கார்ந்தே இருக்கு. போய் எப்பிச்சு போயா. கனவுல வந்த பேய் பொண்டாட்டி கூட எவ்வளவு லவ்வோட பேசுனா, இவளும் இருக்காளே.